ஸ்ரீ சாலக்கிராம திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், நான் இப்போது சாலக்கிராமத்தின் உன்னதமான மகிமையை பற்றி விவரிக்கிறேன். அதை கேட்டாலே பெரும் பாவங்கள் அழிகின்றன. கங்கை நதிகளில் சிறந்தது. அவள் தேவர்கள் மற்றும் முனிவர்களால் வழிபடப்படுகிறாள் மற்றும் பெரும் பாவங்களை அழிக்கிறாள். நரசிம்ம என்ற சிம்ம முகம் கொண்ட தெய்வம் தூணிலிருந்து தோன்றியது. அன்னை கௌசல்யா தேவியின் மகனாக, அன்னை கோசலையின் மகனாக பகவான் ஸ்ரீராமர் அவதரித்தார். அன்னை தேவகியின் மைந்தனாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றினார். ரேணுகா தேவியின் மகனான பரசுராமனையும் சத்தியவதியின் மகனான வேதவியாசரையும் பார்த்தேன். ராமரும் ரௌஹிணேயரும் கபிலரும் தேவஹூதி அன்னையிடம் பிறந்தவர்கள். நர நாராயண முனிவர் அவருக்கு தேவி அனுசூயையின் மகனை கொடுத்தார். தர்ம வடிவில் பிற அவதாரங்களையும் பெற்றனர். அவைதானே பூமியில் அங்குமிங்கும் தோன்றின. விஷ்ணு மற்றும் நாராயணரின் அந்த தெய்வீக வரங்கள் தாய்மார்களின் மகிழ்ச்சியை அளிக்கின்றன. கண்டகி தேவி இதை புரிந்து கொண்ட போது அவள் கடுமையான துறவரத்தை மேற்கொண்டாள். பிரபஞ்சத்தின் ஆன்மீக குருவான வாசுதேவரிடம் அவள் பாசம் நிறைத்து வைத்திருந்தாள். அவர்கள் புல் மற்றும் இலைகள் மற்றும் தண்ணீரை மட்டுமே உட்கொண்டார்கள். அவர்கள் வாயு போஜனமாக காற்றை மட்டுமே உட்கொண்டு அமைதியாக இருந்தார்கள். அவள் 8 எழுத்துக்களை உச்சரித்து அதிர்ஷ்ட தெய்வமான தனது கணவரை பார்க்க விரும்பினாள். கண்களை மூடிக்கொண்டு இதய வானில் ஸ்ரீஹரியை தியானம் செய்தார். சுதந்திரமாக இருந்தாலும் அவள் பக்தியை கண்டு அடங்கி போனான். பகவான் வாசுதேவரை பிரம்ம ருத்ராதி தெய்வங்கள் மற்றும் பிறரால் அரிதாகவே காணலாம். பரமபுருஷ பகவான் கூறினார், என்னிடம் ஒரு வரம் கேட்பாய், நான் உனக்கு சகல சௌபாக்கியங்களையும் வழங்குவேன். அவர் துறவரத்தில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மற்றும் துறவிகள் மத்தியில் அரிதாகவே காணப்பட்டார். உனது பாசம் மற்றும் அன்பின் கட்டுப்பாட்டில் நான் வந்துவிட்டேன். எல்லா உலகங்களுக்கும் தலைவரே, தாங்கள் என் மீது பாசம் காட்டியுள்ளீர்கள். கண்டகி கூறினாள், தேவர்களின் தலைவரே, பிரபஞ்சத்தின் அதிபதியே, இதுவே என் மேலான ஆசை. தலைவரே பகவானே, உமக்கு மட்டும் ஒரு மகனை பெறுவதற்காக நான் இந்த துறவரத்தை செய்தேன். இவ்வாறு பகவானே, தாங்கள் பிறக்கவில்லை என்றாலும் நீங்கள் பல வழிகளில் பிறந்திருக்கிறீர்கள். மாயையான உங்கள் சக்தியால் உங்கள் சொந்த விருப்பப்படி நீதியை பாதுகாப்பதற்காக இந்த உலகில் பல வகையான அவதாரங்களை எடுத்துள்ளீர்கள். அவைகள் மீன், ஆமைகள், பன்றிகள் மற்றும் பிற உயிரினங்களின் வடிவங்களையும் ஏற்றுக்கொண்டனர். கடந்த காலத்தில் தாங்கள் உங்கள் சொந்த விருப்பப்படி உலகை பாதுகாக்க உங்கள் மாயையான ஆற்றலை பயன்படுத்துகிறீர்கள். ஜனார்த்தனரே, தயவு செய்து அந்த அனைத்து வடிவங்களையும் என்னிடம் ஆக்குங்கள். கோவிந்தரே, மாதவரே, தம்மை என் மகனாக கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீஹரியே பகவானே, ஸ்ரீஹரியே அன்னையரான தேவி கௌசல்யா மற்றும் அன்னை தேவகியின் கதியை விவரிக்கவும். தங்கள் பிறப்பால் மற்ற தாய்மார்களின் கதி என்ன? தேவர்களை கட்டுப்படுத்துபவரே, தயவு செய்து எனக்கு அந்த அதிர்ஷ்டம் அனைத்தையும் கொடுங்கள். நான் கொஞ்சம் துறவரம் செய்தேன். தங்கள் கருணை பெரிது. ஜனார்த்தனரே, தங்களது கருணையால் தங்களில் எந்த வடிவங்கள் மறைந்துள்ளன? தலைவரே, அந்த விஷயங்களை மீண்டும் என்னில் கண்டுபிடித்து கூறுங்கள். பல வழிகளில் வழிபாடு செய்த பிறகு அவர்கள் உயர்ந்த இலக்கை அடைவார்கள். பிராமணர்களில் சிறந்தவரே, இறைவனே, தமது அழகிய வடிவங்களில் பக்தியுடன் ஈடுபட்டிருக்கிறேன். இறைவன் கூறினார், மிகவும் அதிர்ஷ்டசாலி தாயே, அப்படி இருக்கட்டும். நான் தங்களுக்கு என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நான் பல வழிகளில் பாறை வடிவில் பிறந்தேன், சந்தேகமில்லை. கடந்த பல 1000 முறை நான் எடுத்துக்கொண்ட வடிவங்கள். நதிகளில் சிறந்தவரே, அந்த தெய்வீக விஷயங்களை எல்லாம் தம்மில் பார்க்கிறேன். மீன், ஆமை, பன்றி, மனித சிங்கம், குதிரையின் முகம், தத்த, வியாச, கபில, ரிஷப மற்றும் பிருது. நான் சங்கர்ஷணன், வாசுதேவன், பிரத்யும்னன் மற்றும் சுதர்சன பகவானை வணங்குகிறேன். அனிருத்தன் மற்றும் பிருகு மற்றும் நர மற்றும் நாராயணர், லக்ஷ்மி நாராயணா மற்றும் சிவ நாராயணா,
நான் ஹம்சர், பரமஹம்சர், ஸ்ரீதரர் மற்றும் கேசவனை வணங்குகிறேன். நான் திரிவிக்ரமன், வாமனன், பத்மநாபன் மற்றும் அதோக்ஷஜரை வணங்குகிறேன். யாகம் மற்றும் யாகங்களின் இறைவன் ஹிருஷிகேசர் மற்றும் ஜனார்த்தனன், பிரபஞ்சத்தின் அதிபதியான தாமோதரன், ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் மற்றும் மதுசூதனனை நான் வணங்குகிறேன். ஜானகியின் பிரியமான ஸ்ரீ ராமபிரானையும் நான் வணங்குகிறேன். ராகவர்களில் 1 சக்கர, 3 சக்கர மற்றும் 6 சக்கர வாகனங்கள், அவர் கையில் திட்டுக்கள் மற்றும் காடுகளின் மாலையால் அலங்கரிக்கப்பட்டார். அவரது குழந்தைகளை காப்பவரும் பசு மேய்ப்பவரும் தேவி ருக்மிணியின் மணாளருமான ஸ்ரீகிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். ராதையின் பதியான கோபிகேசனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் கோவர்த்தனநாதர் கோவிந்த பகவான் யமுனையில் அலைந்து திரிந்து பிருந்தாவனத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். பலபத்ரர் மற்றும் ரோஹிணேயர் மற்றும் அன்னை யசோதையின் மகிழ்ச்சி. அவர் கதவின் அதிபதி, அவர் கதவின் கல் ஆவார். அன்னை திரௌபதியின் பாதுகாவலர், அர்ஜுனன் மற்றும் அர்ஜுனனின் தூதுவன் மற்றும் அர்ஜுனனின் தவறாத தேரோட்டி ஆவார். ஹிரண்யகர்பா, ஸ்ரீகர்பா, ரத்னகர்பா மற்றும் ஸ்ரீஹரி, எல்லையற்ற முகுந்தா மற்றும் புத்தர் பரமபுருஷர். 1000 சக்கரங்களை கொண்ட நித்திய கப்பல் சக்கரங்களிலிருந்து விடுபட்டது. அவர் கையில் சங்கும், கையில் சார்ங்கமும், கையில் தாமரையும், கையில் சங்கும் ஏந்தியிருக்கிறார். கல்கி பகவான் கலியின் தீமைகளை அழித்து பிரபஞ்சத்திற்கு நலம் தருகிறார். இவ்வாறு அன்னையே, நான் ஏற்றுக்கொண்ட பல்வேறு வடிவங்களை பாருங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆயிரக்கணக்கான வடிவங்களை எடுத்தார். கோவிந்தா சாலக்கிராம கற்களால் தோன்றினார். அதுவே முக்திநாதம் எனப்படும் விடுதலையின் பெரும் களம். அவரை கேட்பதன் மூலம் உயர்ந்த இருப்பிடத்தை எளிதில் அடையலாம். இது பார்க்கடலிலோ ஸ்ரீவைகுந்தத்திலோ சூரிய மண்டலத்திலோ இல்லை. பகவான் கேசவ சாலக்கிராம கற்களின் சக்கரத்தில் எப்போதும் வாசம் செய்கிறார். பிரபஞ்சத்தின் இறைவன் வெறும் உருவ வழிபாட்டால் மகிழ்வதில்லை. சாலக்கிராம கற்களை வணங்கி கோவிந்தன் மகிழ்வது போல மிகுந்த தியாகங்களின் பலன்கள் அல்லது மிகுந்த புனித ஸ்தலங்களின் பலன்கள். சாலக்கிராமத்தின் இந்த வழிபாட்டின் 16வது காலம் அதற்கு தகுதியற்றது. பகவான் வாசுதேவர் யாரையும் அழைக்கவோ தன்னை அணுகவோ தேவையில்லை. சாலக்கிராமமே வெளிப்படையாக ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பதில் சந்தேகமில்லை. தினமும் காலையில் விதிகளின்படி புனித நதி நீரில் நீராட வேண்டும். பிராமணர்களில் சிறந்தவர்கள் பக்தியுடன் சால கிராமத்தை வழிபட வேண்டும். பிறகு பகவான் ஸ்ரீஹரிக்கு பசும் பாலை தெளித்தார். கோவிந்தரின் பக்தரான அவர் பசுக்களின் உன்னத உலகத்தை அடைகிறார். 5 அமிர்தங்களால் தினமும் அபிஷேகம் செய்பவன் பெரிய பிராமணன். இந்த சால கிராமத்தில் நம்பிக்கை கொண்டு 5 பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். ஒரு துளசி இலை அல்லது கங்கையை கிளறினால் போதும். சால கிராமத்தில் வழிபடப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் பக்தருக்கு அடிபணிகிறார். சால கிராமத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புனித நீரை நம்பிக்கையுடன் அருந்துபவர் அவர் பெரும் பாவங்களில் ஈடுபட்டாலும் அவர் உடனடியாக தூய்மை அடைகிறார். எல்லா நோய்களும் நீங்கிவிட்டன. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். நெற்பயிர்களின் பாலை மட்டும் உண்பதால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாத்திகர்கள், சூத்திரர்கள் மற்றும் புனித நூல்களை அணியாத பெண்கள் சாலக்கிராம கல்லை தொட உரிமை இல்லை. ஒரு முட்டாள் பிராமணன் சாலக்கிராம கல்லை இல்லத்தில் விட்டு சென்றான். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்பவன் புண்ணிய ஸ்தலங்களின் பலனை அடைவதில்லை. சாலக்கிராம வழிபாட்டை விட்டுவிட்டு தினசரி இன்பங்களை அனுபவிப்பவர், மாட்டு இறைச்சியை மட்டும் உண்பவன் நரகத்தில் நுழைவான். அவர் துன்பத்தில் இருந்ததால் சாலக்கிராமத்தை வழிபட இயலவில்லை. ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணருக்கு மட்டுமே ஒருவர் பணிவுடன் அதை அர்ப்பணிக்க வேண்டும். லட்சக்கணக்கான பெண் குழந்தைகளையும் லட்சக்கணக்கான பசுக்களையும் கொடுத்தார். ஒரு சால கிராமம் கொடுப்பதன் மூலம் சமத்துவத்தை அடைய முடியாது. சால கிராமத்தையும் வேறு ஒன்றையும் ஒருவர் தவிர்க்கவே கூடாது. பாசம் நிறைந்த தாய் கணவனை பிரிந்த குழந்தையை போன்றவள். சாலக்கிராம கல்லை வழிபடுவதால் பெரும் பாவங்கள் அழியும். பார்ப்பதிலிருந்து, தொடுவதிலிருந்து, கேட்பதிலிருந்து மற்றும் பாடுவதிலிருந்து பரமபுருஷ பகவானின் திருவுருவத்தை வழிபடுபவர் ஒரு சாலக்கிராம கல்லை விட்டு செல்ல வேண்டும்.
பிரபஞ்சத்தின் அதிபதியான கேசவன் தன் பக்தர்களிடம் அன்பாக இருப்பார். புருஷ சூக்தத்தை தினமும் உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் 12 எழுத்துக்களை கொண்ட வேத மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். 8 எழுத்துக்கள் கொண்ட காயத்ரி மந்திரத்துடன் சாலக்கிராமத்தை வணங்க வேண்டும். பிராமணர்களுக்கு சாலக்கிராம கற்களை வழிபட உரிமை உண்டு. புண்ணிய ஸ்தலங்களில் பிறருக்கு அருந்தினால் அந்த பலன் தானாகவே கிடைத்துவிடும். ஸ்ரீ வைஷ்ணவம் அல்லாத பிராமணர்களுக்கு அவ்வாறு செய்ய உரிமை இல்லை. சாலக்கிராம கற்களை எங்கும் வணங்க வேண்டாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்போதும் சாலக்கிராம கற்களை வணங்க வேண்டும். இது பரிந்துரைக்கப்பட்ட தினசரி செயல். அதை விட்டு விடுபவர் பதீதமாகிறார். தினமும் மாலை நேர வழிபாடு மற்றும் சாலக்கிராம கற்களை வணங்குங்கள். பிரம்ம யக்ஞ ஸ்ரீ வைஷ்வ தேவதையும் உபசரிப்பும் செய்ய வேண்டும். இல்லையேல் பிறந்த பிராமணன் கூட நாத்திகத்தில் விழுந்திருப்பான். நல்ல நடத்தை இல்லாத பிராமணன் ஒரு சண்டாளன் என்று அறியப்படுகிறான். சாலக்கிராம கல் சக்கரத்தில் தினமும் கேசவனை வழிபடுவதன் மூலம் ஒரு வைஷ்ணவர் நிச்சயமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அந்த உன்னத இருப்பிடத்தை அடைவார். சாலக்கிராம திருத்தல மாகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.